ஹாய் வியூவர்ஸ், நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் விஷஸ். ஸோ விஷஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நாம டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல அடுத்தவங்களை எப்படி விஷ் பண்ணுவோம் அப்படிங்கறதான் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் பதாயி ஹோ. பதாயி ஹோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சாதனை படைச்சிருந்தாங்க, இல்ல வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலோ, ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருந்துச்சு, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம நார்மலா இங்கிலீஷ்ல கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஈக்குவலண்டான ஹிந்தி டேர்ம் பதாயி ஹோ. பதாயி ஹோ அப்படின்னு சொல்றோம். நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சுப் காம்னாயே, சுப் காம்னாயே அல்லது முபாரக், முபாரக் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தலாம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல சுப் காம்னாயே அப்படிங்கிற வார்த்தை ஃபெமினைன். ஸோ அதனால தீபாவளியுடைய நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ஹிந்தியில சொல்லுவோம். ஸோ அந்த உடையங்கிறதுக்கு கீ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த போறோம். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய சுப் காம்னாயே ஃபெமினைன்ங்கிறதுனால கீ யூஸ் பண்றோம். தீபாவளி கி சுப் காம்னாயே, தீபாவளி கி சுப் காம்னாயே அப்படின்னு சொல்றோம். அல்லது திவாலி முபாரக், திவாலி முபாரக் அப்படின்னு சொல்றோம். சோ ரெண்டுத்துக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த இடத்துல உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குங்கிறதுக்கு ஆப்கோ, ஆப்கோ, ஆப்கோ திவாலி கி சுப்காம்னாயே அல்லது ஆப்கோ திவாலி முபாரக் அப்படின்னு சொல்ல முடியும். யாரோ ஒருத்தர் நமக்கு ஏற்கனவே வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க, அவங்கக்கிட்ட உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆப்கோபி, ஆப்கோபி, आपको भी दिवाली की शुभकामनाएं அல்லது आपको भी दिवाली मुबारक அப்படின்னு சொல்ல முடியும். சோ நமக்கு ஒருத்தர் ஏற்கனவே விஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப சொல்லும்போது आपको भी அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாம உங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள், சோ நீங்க உங்கள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல आप सबको, आप सबको அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த போறோம். आप सबको दिवाली की शुभकामनाएं அல்லது आप सबको दिवाली मुबारक அப்படின்னு சொல்ல முடியும். இந்த இடத்துல திவாலிக்கு பதிலா எந்த ஒரு ஃபெஸ்டிவலோட நேம் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா பொங்கல் கி शुभकामनाएं, பொங்கல் கி शुभकामनाएं அப்படின்னு சொல்றோம். அல்லது பொங்கல் முபாரக், பொங்கல் முபாரக் அப்படின்னு சொல்லலாம். சோ எந்த ஃபெஸ்டிவலுக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ திவாலிக்கு பதிலா அந்த ஃபெஸ்டிவலோட நேம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஹிந்தில விஷ் பண்ண முடியும். இதே ஒரு பர்த்டே விஷ் பண்ணணும் இல்ல ஒரு மேரேஜ் டேல விஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான வார்த்தைகள் வேற, அதை இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஹிந்தில ஒருத்தருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஜன்மதின் கி शुभकामनाएं, ஜன்மதின் கி शुभकामनाएं அல்லது ஜன்மதின் முபாரக், ஜன்மதின் முபாரக் அப்படின்னு சொல்ல முடியும். இதே புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்ல ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நயே சால் கி शुभकामनाएं, நயே சால் கி शुभकामनाएं அப்படின்னு சொல்றோம். மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்றதா இருந்தா கிறிஸ்மஸ் கி பதாயியா, கிறிஸ்மஸ் கி பதாயியா அப்படின்னு சொல்லலாம். ஈத் முபாரக், ஈத் முபாரக் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரம்ஜான் வாழ்த்துக்கள், ஹாப்பி ரம்ஜான் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதே ஒருத்தருக்கு கல்யாணத்தன்னைக்கு விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஷாதி கி शुभकामनाएं, ஷாதி கி शुभकामनाएं அல்லது ஷாதி முபாரக், ஷாதி முபாரக் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல மற்றவங்களை எப்படி ஹிந்தியில விஷ் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தேவையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸை ஹிந்தியில விஷ் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு கான்செப்ட்ல அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம். தன்யவாத், ஃபிர் மிலேங்கே. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷன்ல கிளாரிஃபிகேஷன் கேட்கலாங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.